அற்புதமாக எம்மை படைத்தீ தற்பரன் நீரே எம்மை மீட்டீ அற்புதமாக எம்மை படைத்தீ தற்பரன் நீரே எம்மை மீட்டீ போட்புடன் நாப்ப ரச குணத்தில் எப்பொழுதும் வாழ் இறைவனானி ஏத்தனை வழிகளில் உமதன்பை எண்பீத்தமை நீராட்கொண்டீர் அன்பிந்தவனன் கருணையிலே. கல்வாரி மலையில் சிகரமதில் கனிவுடன் தினமமை நிலை நிறுத்தும் கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினமமை நிலை நிறுத்தும் நாட்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர் இளமையின் பொழிவாள் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர் அன்பிந்தவனற் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்தீ அன்பிந்தவன கருணையிலே. திவ்ய நற்கருணையில் விற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம். இந்த நேரத்திலே உம் முன்னிலையிலே எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக கொடுத்து திவ்ய நற்கருணையில் நீர் எமக்கு செய்கின்ற எல்லா நன்மைத்தனங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த பொழுதில் உம்மோடு கூட இருக்கவும், உம்முடைய குரலுக்கு செவிசாய்க்கவும், உம்மோடு கூட இணைந்து நாங்கள் அப்பா தந்தையோடு அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளவும் எமக்கு உதவியறலும். எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற எல்லா தேவைகள் வேண்டுதல்களையும் நீர் அறிவீர். அவை அத்தனையும் உன்னுடைய பாதத்திலே வைத்து இந்த நற்கருணை ஆராதனையில் பக்தியோடும் அர்த்தமுள்ள விதத்திலும் பங்கேற்கும் பாக்கியத்தை எமக்கு கொடுத்தரலாம்.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடல் அல்லது கொள்ளைக்காரராய் இருப்பார். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவர். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றின் முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா, அவரை விட்டு அவை ஓடி போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. கிறிஸ்தவன் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்கு பிரியமானவர்களே, நல்ல ஆயன் ஞாயிறை கொண்டாடுகிறோம். இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு தந்தையோடு எமக்கு இருக்க வேண்டிய உறவை தெரிந்து கொள்ள, அந்த உறவை அனுபவிக்க, அந்த உறவின் சுவையை நாங்கள் எல்லாரும் சுவைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே ஆசைப்படுகிறார், விரும்புகிறார். எனவே தான் எத்தனையோ உவமைகள் இருக்கும் போது இந்த நல்ல ஆயன் உவமையை அவர் பாவிக்கிறார். ஏனென்று சொன்னால் ஆயனுக்கும் மந்தைகளுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு அப்படியானது. அன்பார்ந்தவர்களே, எப்படி ஆயன் எப்போதுமே மந்தைகளோடு இருக்கிறாரோ, எப்படி மந்தைகள் எப்போதுமே ஆயனோடு இருக்கின்றதோ, அதே போல ஆண்டவரும் எம்மை படைத்த போது நாங்கள் எல்லாரும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பினார். மறைக்கல்விலே நாங்கள் படிக்கிறோம், ஆண்டவர் மனிதனை படைத்தது மனிதர்கள் அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக, மனிதர்கள் அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. ஆண்டவருக்கு தெரியும் அவருடைய அன்பு மனிதர்களுக்கு அவர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதர்கள் அவரோடு கூட இருக்கணும். ஒரு ஆயனோடு மந்தைகள் எப்படி இருக்கின்றதோ அப்போது அந்த ஆயன் தன்னுடைய முழு அன்பையும் தன்னுடைய உயிரையுமே கொடுக்கும் அளவுக்கு அன்பு செய்கிறார். அதே போல ஆண்டவரும் அவருடைய மக்கள் அவரோடு கூட இருக்க வேண்டும் என விரும்பினார். எனவே தான் நாங்கள் வாசிக்கிறோம் மறைக்கல்வியில், ஆண்டவரோடு மனிதர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை போல இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய சமயத்திலே எங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஆண்டவர் அன்பின் நிறைவாக இருக்கிறார், எங்களுடைய ஆண்டவர் கருணையின் முழுமையாக இருக்கிறார், எங்களுடைய ஆண்டவர் எல்லா பண்புகளும் இருக்கும் போதும் ஆனால் அவருக்கே உரித்தான ஒரு பண்பாக அவருடைய பரிசுத்த தனத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், உணர்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தர் என்று சொன்னால் அவர் அத்தனை பரிசுத்தத்தனத்தின் முழுமையாக இருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் ஒரு பெரிய பரிசுத்த நெருப்பு போல. ஆகவே தான் புனித திருவிவிலியத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவரிடம் அவர் எவ்வளவு பரிசுத்தர் என்று சொன்னால் எந்த ஒரு மாசும் மருவும் அவரை அணுக முடியாது. சில நேரம் பசாசு எங்களிடம் பெரிய பெரிய பாவங்களை அல்ல சின்ன சின்ன பாவங்களை செய்வதற்காக சோதிக்கலாம். ஒரு பொய் சொல்லுவதெல்லாம் ஒரு பெரிய பாவமா, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறது ஒரு பெரிய பாவமா அன்பார்ந்தவர்களே. ஆனால் விவிலியத்திலே நாங்கள் வாசிக்கும் ஒரு சிறிய பாவம் போதும் அந்த மகா பரிசுத்த ஆண்டவரிடம் இருந்து எம்மை பிரிப்பதற்கு. எனவே தான் பசாசு எந்த நேரமும் சிறிய பாவங்களை செய்யவே அவன் நம்மை தூண்டுகிறான்.
ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், மனிதர் தன்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதர்கள் என்னை போல இருக்க வேண்டும். எனவே தான் தொடக்க நூலில் வாசிக்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய சாயலாகவும் மாதிரியாகவும் மனிதனை படைத்தார். தன்னுடைய பரிசுத்தத்தனத்துக்கு ஒத்ததாக மனிதனை படைக்கிறார். மனிதன் இந்த பரிசுத்த ஆண்டவரை போல பரிசுத்தமாக இருந்தான். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்தத்தனத்துக்கும் மனிதர்களுடைய பரிசுத்தத்தனத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஆண்டவர் படைத்தவராக பரிசுத்தமாக இருந்தார், மனிதன் படைப்பாக பரிசுத்தமாக இருந்தான். இருந்தாலும் அவர்களுடைய பரிசுத்தத்தனம் ஒத்ததாக இருந்தது. மனிதன் ஆண்டவரை போல பரிசுத்தமாக இருந்த அந்த காலத்தை, அந்த நிலையை நாங்கள் உயர்நிலை என்று சொல்லுகிறோம். தொடக்க நூல் 1, 2 அதிகாரங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம், மனிதன் இந்த உயரிய நிலையில் ஆண்டவரோடு இருந்தான், ஆண்டவரை போல பரிசுத்தமாக இருந்தான். எனவே தான் நாங்கள் வாசிக்கிறோம், அந்த உயரிய நிலையின் பண்புகளாக ஆண்டவரை அவன் கண்டான், ஆண்டவரோடு பேசினான், ஆண்டவரோடு நடந்தான், ஆண்டவரோடு இருந்தான். அன்பார்ந்தவர்களே, உயரிய நிலையின் முதலாவது பண்பு ஆண்டவரை காண்பது. எனவே தான் நாங்கள் பார்க்கிறோம், கிறிஸ்தவ வாழ்வின் குறிக்கோள் என்ன என்று நாங்கள் மறைப்பாடசாலையில் படிப்பிக்கும் போது நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், கிறிஸ்தவ வாழ்வின் குறிக்கோள் என்றாவது ஒரு நாள் ஆண்டவரை காண்பது. அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்வின் குறிக்கோள் அந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அந்த உயரிய நிலையை அடைய வேண்டும். எனின் உயரிய நிலையின் முதலாவது பண்பு ஆண்டவரை காண்பது. ஆகவே தான் நாங்கள் வாசிக்கிறோம், அந்த ஆண்டவரை போல மனிதன் பரிசுத்தமாக இருந்த காலத்தில் அங்கே ஒரு உறவு இருந்தது. மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே ஒரு முழுமையான உறவு, மனிதருக்கும் படைப்புக்கும் இடையிலே ஒரு முழுமையான உறவு, மனிதருக்கும் சக மனிதர்களோடு ஒரு முழுமையான உறவை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எப்போது அவனுக்குள்ளே பாவம் வந்ததோ, எப்போது மனிதன் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட தீர்மானித்தானோ, அப்போது அந்த உறவு இல்லாமல் போனது. அந்த ஆண்டவரிடமிருந்து மனிதன் பிரிக்கப்படுகிறான். எனவே தான் நாங்கள் தொடக்க நூல் 3 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆதாம் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் இங்கே ஒளிந்து இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் பாவம் அவனை அவ்வளவு தூரம் பிரித்தது. ஆண்டவருக்கும் மனிதருக்கும் இடையிலே பெரிய ஒரு இடைவெளி. எனவே ஆண்டவர் இயேசு தொடக்க நூல் 3 அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவர் சொல்றார், ஒரு மீட்பரை தருவேன். அந்த மீட்பர் இதோ இந்த நற்கருணையில் இருக்கிற எங்களுடைய ஆண்டவர். அந்த மீட்பரின் ஒரே ஒரு பணி எம்மை மறுபடியும் தந்தையிடம் கொண்டு செல்வது. எப்படி நாங்கள் அன்று படைத்த போது அவரை போல பரிசுத்தமாக அவரோடு கூட இருந்தோமோ, அதே போல மறுபடியும் எம்மை பரிசுத்தப்படுத்தி அந்த தந்தையிடம் ஒன்று சேர்ப்பது. எனவேதான் இன்றைய நாங்கள் கொண்டாடும் இந்த நல்ல ஆயன் திருவிழா, நல்ல ஆயன் ஞாயிறு, அந்த ஆயனுக்கும் அந்த மந்தைக்கும் இடையிலே இருக்கிற அந்த உறவு, அவர்கள் எப்படி ஒருவரோடு ஒருவர் கூட இருக்கின்றார்கள் என்பதை தியானிக்க அழைக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நல்ல ஆயன் நானே, என்னுடைய குரலுக்கு என்னுடைய மந்தைகள் செவிமடுக்கும். யாரெல்லாம் இந்த உலகில் வாழும்போது அவருடைய குரலுக்கு செவிமடுத்து அவர் காட்டுகின்ற வழியில் நடக்கிறார்களோ, அவர்கள் மறுபடியும் தந்தையை சென்றடைவார்கள். ஆகவே இன்று நாங்கள் அனைவரும் இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்னிலையில் மன்றாடுவோம். நாங்கள் அவர் காட்டுகின்ற அந்த வழியில் நடந்து அவருடைய குரலுக்கு செவிமடுத்து நாங்கள் அந்த தந்தையை சென்று அடையவும், தந்தையோடு மறுபடியும் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளவும்,
அந்த உறவின் சுவையில் வாழவும் எங்களுக்கு தேவையான வரப்பிரசாதத்தை இந்த மாலை வேளையிலே கேட்டு மன்றாடுவோம். கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பான ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்க நான் விரும்புகிறேன். உம்மோடு எப்போதுமே இருக்க நான் விரும்புகிறேன். உம்மோடு இருக்கும் அந்த பாக்கியத்தை தாரும். உம்மோடு கூட இருக்கும் அந்த சுவையை நான் சுவைக்கும் அந்த அனுபவத்தை தாரும். உம்மோடு கூட இருக்கும் அந்த சுவையை நான் சுவைக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்க ஏங்குகிறேன். உம்மோடு கூட இருக்க நான் தவிக்கின்றேன். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே. எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். அதில் சகல மதுர இன்பம் உண்டாயிருந்தது. சபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தி